கலரா இருக்கு பார்க்க. இது டை ஒன்றுமே இல்லை. இல்லை இல்லை நேச்சுரலாகவே விட்டுருக்கு. எங்களுக்கு 15 வருஷம் வாரண்டியும் தராங்க. மேலே 2 ரூம் ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்து வச்சுக்கிறோம். இதில் இடத்துல வச்சுக்கணும் நாங்கள் இதில் எல்லாத்தையும் செய்கிறன்றது வந்து எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கு. இந்த பின்னால் உள்ள வீடை இடித்தாலும் இந்த வீடு இடிக்க தேவையில்லை, அப்படித்தான் செய்து கொடுத்துருக்கு. தேக்க மரத்துக்கு வந்து மேட் ஃபினிஷிங் தான் நல்லா இருக்கு, ஆனால் முதல மரத்துக்கு வானிஸ் தான் நல்லா இருக்கு. தேக்க மரத்தில் வெண்ணி தேக்கு வந்து விலை கூட, குழம்பு தேக்கு வந்து விலை குறை. பழைய வீடு, பழைய வீடு. சரி, இது முன்கதவு, அவன் பழைய கதவா? இது பழைய கதவு, வேண்டிய கதவு தான். அந்த பட்ஜெட்டை கவர் பண்ணி அந்த கிச்சனும் அவைக்கு சாட்டிஸ்ஃபையாக ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருக்கும். உண்மையில இது சரியான கோர்ஸ் குறைவை தான் முடிச்சு கொடுத்துருக்காங்க. பிளேட்டுகள் வைக்க பிளேட் ஆக்கி கொடுத்துருக்கிறோம். வீட்டுக்காரில் இருக்கும் அந்த கம்ஃபர்டபுளாக இருக்கும், பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. எஃப்னால இந்த பட்ஜெட் ஒருத்தருமே செய்திருக்க மாட்டாங்கன்னு நம்ம சரியான குறை. மேலான கீழானு சேர்த்து 800 ஸ்கொயர் ஃபீட். இப்போ ஒரு ட்ரெண்டிங்கில் எல்லாருமே செய்யணும், சன்செட்டையும் வளர்ந்து போட்டு அதுக்கும் காசு எடுக்கணும். 10,000 ரூபா எடுத்தோம்னா சன்செட்டுக்கு வந்து 5,000 ரூபா எடுக்கும். 107 சீமெந்துக்கும் 1247 சீமெந்தையும் 2 வகையான சீமெந்து இருக்குது. 1247 வந்து எங்களுக்கு அந்த ரீ தராது, அதாவது எங்களுக்கு இறுக்கம் வந்து அந்த நாங்கள் அடுத்த நாள் செய்கிற இதுக்கு ஏற்ற அளவுக்கு இறுக்கம் இருக்கா. 107 சீமெந்தில் நீங்கள் போட்டுட்டு இந்த கொங்கிரீட்டை வந்து இப்படி மூளை வந்து உடைச்சு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் உடைக்கலாம். ஆனால் 1247 சீமெந்தில் நீங்கள் போட்டுட்டு செய்து பார்ப்பீங்க அடுத்த நாள் வந்து மூளை உடையும். அதாவது அந்த இது வந்து இறுகே இல்லை, இறுகிறதுக்கு வந்து டைம் தேவை இருக்கு. வணக்கம். தெரியும் நண்பன் கட்சி குரூப் கன்ஸ்ட்ரக்ஷன். இன்றையும் வந்து நாங்கள் வந்து ஒரு ஹோம் டூர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த இடம் வந்து எந்த இடம் வந்து தான்? இது வந்து சங்கிலியஞ்சேரி கல்வி இந்த முத்துராஜந்தின்னு சொல்கிறது. இந்த இடத்துல வந்து ஒரு வீடு ஒன்று அமைஞ்சிருக்கு. இந்த வீடு என்னமேன்னு சொன்னால் பின்னுக்கு பழைய வீடு. முன்பக்கம் முதல்ல இருக்கிற பிளாட் ஒன்று இருந்தது, அதை வச்சு ரெனோவேஷன் செய்தாங்க. அதை என்ன முன்னுக்கு அப்ஸ்டேர் செய்தார் சொல்லி கேட்டதில்ல, அது கிட்டத்தட்ட ஒரு வீடு ஒரு முன்னுக்கு ஒரு முழுமையான வீடே செய்து கொடுத்துருக்கோம். முன்பக்கம் என்ன பார்க்க வியூ வந்து முன்னுக்கு நல்லா இருக்குது, வந்து ஒரு புதுவித டிசைனில் வந்து போட்டுடுது, முன்னுக்கு நல்லா இருக்குது. பின்பக்க வீடு வந்து அப்படியே இருக்கு, அந்த மாதிரி இருக்குது. பின் வீடை திருப்பி இடிச்சா உயர்த்தி காட்டு உள்ள போய் பார்க்க தெரியுது நம்மளுக்கு. இந்த சொன்னேன் இப்போ இடிச்சா கூட இந்த வீட்டுக்கு ஒரு சேதம் வராத மாதிரி தான் செய்து கொடுத்தது. பின்னுக்கு வந்து இடிச்சு திருப்பியாவே அப்ஸ்டேர் பெருசாக கட்டலாம். இப்போ நாங்கள் இந்த வீட்டை தான் நாங்கள் இப்போ உள்ள போய் பார்க்க போகிறோம். இன்னும் அது மாதிரி வந்து எவ்வளோ பட்ஜெட் முடிஞ்சதை என்ன மேலே எல்லா விஷயம் பார்க்க போகிறோம். மறக்காம கிடைச்ச சேனலை புதுசாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வாங்க அனுப்பி போகலாம். இப்போ நாங்கள் வீட்டு ஒரு புது கேட் மாதிரியே ஓ இருந்த கேட்டு தான் இருந்த கேட் தான். இதில் நாங்கள் பெருசாக மதில் எல்லாமே பெரிய அளவில் நாங்கள் ஒன்றும் செய்யலை. இது மதில் கொஞ்சம் பதிவாக இருந்ததில் உயர்த்தி செய்து நாங்கள். ஆனால் உண்மையிலே பழைய சில சேப்புகளில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது, தெரியாத மாதிரி அதுக்காண்டி தான் ஒரே பெயிண்ட் கொடுத்துருக்காங்க. முதல்ல இருந்த மாதிரிலாம் இது கூட நிறைய உக்கியெல்லாம் போய்க்கிறது. இதில் ஓரளவு சேவ் பண்ணி கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு புது கேட் மாதிரி ஒரு செட்டப்புக்கே செய்து கொடுத்துருக்குறோம். அவன் இருக்கிறதுலையும் பழுதாக்கக்கூடாது தானே. அப்போ அவன் பட்ஜெட்டும் தெரியுது, எல்லாருக்கும் எல்லா பட்ஜெட்டும் சரி வராது தானே. அப்போ அந்த அவன் பட்ஜெட்டுக்கே செய்து கொடுக்கணுன்ற நாங்கள் முதலாவது மேல் மாடியை பார்ப்போம். ரைட், பார்த்துட்டு கீழே வருவோம். என்ன சரி. முதலாவது மாடியை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். இது வந்து படி வந்து உள்ளுக்கும் உள்ளாலை மாதிரி இல்லாமல் இல்லை, இது வெளியில் மட்டும்தான். வெளியில் மட்டும்தான். ரைட். இது வந்து இதில் கொடுத்து கீழே வந்து பலகை கொடுத்துருக்கு. இந்த வெயில் நேரங்களுக்கு இதில் இரும்பு தகடே கொடுக்கலாம், இந்த அலுமினியம் ஷீட் கொடுக்குற கூடுதலானது. ஆனால் அது கொடுக்க என்ன செய்யணும்னு சொன்னால் பகல் நேரத்தில் இருக்கிறது கஷ்டமாக இருக்குது. அதில் பல தேக்கம் பலகை கொடுத்து வச்சுக்கிறேன். தேக்கம் பலகை மலைக்கு இதெல்லாம் இது பாக்ஸ் பார், இதுவும் பாக்ஸ் பாருக்கு பெயிண்ட் பண்ணியிருக்கு. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஏறினோடனே அந்த தனியாக அந்த படின நேருக்காக மட்டும் ஒரு செங்கல் டிசைன் மாதிரி கொஞ்சம் பெரிய அளவில் கொடுத்து வச்சுக்கிறோம். கிளைண்ட் கேட்டவங்களா? இல்லை நாங்களே தான் ஃபுல் டிசைன் ஃபுல்லாக நீங்கள் நாங்கள் அவன் தங்களுக்கு இப்படி வீடு வேணும்னு மட்டும் தான் கேட்டவங்க, மிச்சம் ஃபுல்லாகவே நாங்கள். இது நல்ல சைனிங்காக இருக்குது. என்ன மரம் வந்து? இது வந்து முதிரை மரம், வன்னி முதிரை. நல்ல சைனிங்காக இருக்குது. இது வந்து ஷேடோ கண்ணாடி கொடுத்துருக்குறோம். வன்னி முதிரை மரம் ஃபுல்லாக வெளியில் தெரியாத மாதிரி என்ன ஷேடோ ரோட் கரை தானே, பட் அப்போ தெரியுமான்னு சொன்னதுக்காண்டி கொடுத்து வச்சுக்கோங்க. இது என்னென்னா அந்த அங்கே சன்செட் இருக்கிறபடியே அந்த ஜன்னலுக்கு தண்ணி அடிக்கும் தானே, தண்ணி அடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி ஒரு சன்செட் கீழே கொடுத்துருக்குறோம். ஜன்னலுக்கு வந்து எல்லாத்துக்கும். ரைட். இந்த இதால் நடந்துட்டு இயக்கங்கள் மண்டியிலையும் அடிக்கக்கூடாது தானே, வந்து இதெல்லாத்தையும் ஜோதிச்சு அந்த ஒரு உயரத்தை கணக்கு பண்ணி அதில் வச்சு கொடுத்து வச்சுக்கிறோம். மேலே வந்து எல்இடி லைட் அந்த இதில் கொடுத்துருக்கீங்க. ஸ்பாட் லைட்டில் இரவு பார்க்க நல்லா இருக்கும். ஹோம் லைட் கொடுத்து வச்சுக்கிறோம். அது வந்து ஒரு டிசைன் லைட் கொடுத்து வச்சுக்கிறோம். இல்லை இதுலேயும் இன்னொரு இதில் ஒரு பிள்ளையார் டிசைன் ஒன்று வருது மேலே இல்லையோ, சிசிஎன் கட்டரில் வெட்டி மிஷினில் வெட்டி போடுறோம். இப்போ இது வந்து உள்ளுக்கு போகிறோம். ஆமாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு கதவை தான் கொடுக்கலாம், 2 கதவுண்டு அந்த ரூமுக்கு டிஸ்டர்பாக இருக்குது. அதனால் 3 அடியிலே ஒரே கதவாக கொடுத்து வச்சுக்கோம். பெரிய கதவாக கொடுத்து. இப்போ நான் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரே கதவாலே அப்படியே ஃபுல்லாக வெளியில் வந்தால் கூட இடம் கிடையாது. இதுவும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இல்லை முதிரை நல்ல கலராக இருக்குது பார்க்க. டை ஒன்றுமே இல்லை நேச்சுரலாகவே விட்டுருக்கு. நல்லா இருக்குது. டை போட்டால் மட்டும் கொஞ்சம் கூட மஞ்சளாக காட்டும்.
ஆனால் அதுக்கு வந்து என்னடா கிடக்க இந்த மஞ்சள் ஆகும் மரம். அதால் நாங்கள் நேச்சுரலே கொடுத்து விட்டோம்னு சொன்னால் அது தனியாக மஞ்சள் ஆக நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த அலையெல்லாம் பாருங்கள், நேச்சுரலான இது நல்லா தெரியுது, அழகாக இருக்குது. இந்த இதெல்லாம் உண்மையிலே இந்த நாங்கள் படித்த காலத்து இந்த ஒவ்வொரு வருஷம் அந்த ஒரு வருஷத்துக்கு ஒவ்வொரு இலை வரும்னு சொல்லி ஒவ்வொரு வளையம், அந்த மரத்தில் ஒவ்வொரு வளையமும் வந்து ஒவ்வொரு வயசு, மரத்தின் வயசு அந்த மாதிரி. இது கட்டுவார பகுதி என்ன? இந்த இது கட்டுவார பகுதி. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்க்குறதுக்கு நல்ல பிளாட் மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஆனால் இது வந்து மேலே வந்து சீலிங் பேக் தான். சீலிங்னு தெரியாத அளவுக்கு அப்படியே ஃபுல்லாகவே நாங்கள் கொடுத்துருக்கேன். வெளியில் பார்க்குறது பிளாட் மாதிரி இருக்குது. உள்ளுக்கு வந்து மேல் பக்கத்தில் வந்து சரித்து இதான் கொடுத்து வச்சுக்கிறோம். என்ன சொல்கிறது, சீட் தான் எஸ்பெக்டஸ் ரூஃப் தான் போட்டு வச்சுக்கிறோம். ஆனால் அது வெளியில் கிடன் ரூஃப்னு சொல்கிறது. வெளியிலேருந்து பார்த்தா தெரியாது உங்களுக்கு அந்த ரூஃப். அப்போ உள்ளேருந்து பார்க்கையும் எல்லாரும் யோசிக்கிறோம் பிளாட் தான் போட்டுக்கிறாங்கன்னு யோசிக்கிறேன். இது வந்து நான் எஸ்பெக்டஸ் சீட் போடுறோம் நாங்கள். ஏன்னா எஸ்பெக்டஸ் கொஞ்சம் உள்ளுக்கு பாவனை குறைச்சி கொண்டு வந்துட்டு இருந்தானே, இது நான் எஸ்பெக்டஸ் சீட் போட்டு அதுக்கு டபுள் சொல்கிறது ஜாயிண்ட் கெமிக்கல்லாம் போட்டு ஒரு ஐடியா ஃபுல்லாக அடித்து புட்டி அடித்து பிளாட் மாதிரியே செய்து கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து ஜிப்சம் அந்த போர்டர் ஜிப்சம் மால்டிங் கொடுத்து வச்சுக்கிறோம். இது இப்போ என்ன சொல்கிறது, என்ன மேலே 2 ரூம் ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்து வச்சுக்கிறோம். கீழே வந்து ஒரு ரூம் ஒரு ஓப்பன் ஹால் கொடுத்து வச்சுக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு வீடு மாதிரி தாங்க, 1 2 3 ரூம் ஓப்பன் ஹால், கிச்சனையும் செய்து கொடுத்தோம் நாங்கள் இன்றைக்கி. அப்போ அதால் கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் வீடை செய்து கொடுத்த மாதிரி தான் இது. இது மாவல் என்ன மாதிரி? இது ரொசல் மாவல். நான் கூட சொல்லுவோம் நாங்கள் ரொசல் மாவலில் நாங்கள் பாவிக்கிறாங்கன்னு சொல்லி. இது வந்து பாவிக்கணுமோ இல்லையோ தெரியாது. ஆனால் ஏசி பிளாக் எல்லாருக்குமே நாங்கள் இப்போ கம்பல்சரியாக கொடுத்து கொண்டு வரோம். எல்லா ரூமுக்கு ஏசி சுவாமியை தவிர மற்ற எல்லாத்துக்குமே என்ன சொல்கிறது இது கொடுத்து கொண்டு வரோம். இது சுமார் ஹோட்டல் உண்டு. அங்கே இப்போ வெளியே 2 ரூமுக்கு முடியாத போய் வரதுக்கான வாசல் வச்சு அங்கால எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோன்னா இந்த இதை ஓப்பன் பண்ணி இதெல்லாம் அப்படி அங்கே போகக்கூடிய மாதிரி ஒரு இதுக்கு தான் இந்த லைன்லையும் மாற்றணும் வந்து இது. இப்போ நாங்கள் செய்த செக்ஷனுக்கு மட்டும் ஒரு தனி மெயின் செய்து கொடுத்துருக்கோம். இது தனி என்னென்னா அவன் வயரிங்கள் எப்படி இருக்குது, இவ்வளோ கெவினஸாக இருக்குது, அதில் ஏதாவது வீக்னஸ் இருக்கா எங்களுக்கு நாங்கள் செக் பண்ணிடலாம். அதெல்லாம் செக் பண்ணலாம். அவ்வளோதான் திருத்தி கொடுக்கணும் நாங்கள். அதோட நாங்கள் அங்கேருந்து மெயின்லேருந்து ஒரு மெயின் லைன் ஒன்று எடுத்துக்கொண்டு நாங்களே ஃபுல்லாகவே என்ன சொல்கிறது ஒரு மெயின் செட்டப்பை செய்து விட்டோம். எங்கள்கிட்ட செக்ஷனில் ஏதாவது பிரச்சனை நாங்கள் இதில் வந்து பார்த்தா சரியும் பார்த்தா இருக்கு. இப்போ 2வது இதுவும் கிட்டத்தட்ட அதே சைஸ் ரூம் தான் கொடுத்து வச்சுக்கிறோம். ஜன்னல் கதவு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே பெரிய கதவு தான். 3 அடி. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எனக்கு நல்ல வைர மரத்தில் எடுத்து செய்து. எத்தனை அடி கதவு? இது 3 அடி கதவு. 3 அடி கதவு. ஓகே. நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வேறு கிட்டத்தட்ட நின்று அப்படியே தெரியும். எல்லாத்துக்கு இந்த இடவழியோ வளமை இதில் ஒரு கதவு 3 அடி செய்த மாட்டேன். ஒரு கதவு வளமை நாங்கள் செய்ய மாட்டேன். சின்ன கதவு வந்து பெரிய அவசியம். ஆனால் இதுக்கு அப்படி செய்த மாட்டேன் கொஞ்சம் இடம் ஸ்பேஸ் தான் போயிடும்னு சொல்லி போட்டு ஒரே கதவாகவே கொடுத்து வச்சு. இதுவும் அதே சேம் டிசைன் தான், சேம் மெட்டீரியல் தான். இது கிட்டத்தட்ட ஏசி பிளாக் கொடுத்து வச்சுக்கிறோம். ஃபுல் இது கொடுத்து. ஆனால் இதுக்கு என்ன செய்யணும், நாங்கள் எல்லாம் கட்டி முடியேக்கு, அதாவது ஸ்ட்ரக்சரல் ஒர்க் முடிஞ்ச அப்புறம் தான் தங்களுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் சொல்லி கேட்டது. ஆனால் அட்டாச் பாத்ரூம் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இவன் டேங்கும் எங்கள்ட சவரோட லெவலும் கிட்டத்தட்ட ஒரு லெவலை விட கொஞ்சம் குறைவாக தான் டேங்க் இருக்குது. அப்போ என்ன சொல்கிற சவருக்கு தண்ணி வரணும். அப்போ என்ன செய்யணும்னா ப்ரெஷர் மோட்டரை கொடுத்து இங்கே ப்ரெஷரில் தண்ணி எடுக்கணும். இந்த வழி தான் வைக்கி மேல் மாடிக்கும் தண்ணி வரக்கூடிய அளவுக்கு அந்த நார்மல் டேங்கை வச்சுக்கொண்டு மேல் மாடிக்கு தண்ணி வரக்கூடிய அளவுக்கு செய்துனாங்க. இது வளமையான எங்கள் மஸ்கட் கம்பெனி வளமையாக சொல்கிறாங்க. மஸ்கட் கம்பெனின்ற டோர் தான் நாங்கள் பாத்ரூம் டோர் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இது கிட்டத்தட்ட எங்கள் மரம் மாதிரியே காலங்காலமாக பாதிக்கும். ஒரு பிரச்சனையும் வாரில் எங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன், இந்த வளமையான விவசாயங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 6 அடிக்கு இதை கொடுப்போம் நாங்கள் இந்த அகலத்தை. இது வந்து 4 அடி தான் கொடுக்க முடியும். நாங்கள் இதை கட்டினா அப்புறம் தான் நான் இதில் ஒரு அட்டாச் பாத்ரூம் தரையிலும்னு சொல்லி கேட்டார். இந்த அட்டாச் பாத்ரூம் முன் சிவர் தான் உங்களுக்கு அந்த செங்கல் டிசைன் இது சைஸ் என்ன பாத்ரூம்? இது வந்து 10க்கு 4 அடி. 10க்கு 4. அதில் வந்து சிங்கு கொடுத்துருக்குறோம், என்ன சொல்கிறது, இந்த ஷவர் கொடுத்துருக்குறோம், ஹோமன் கொடுத்துருக்குறோம், எல்லாமே கொடுத்துருக்கோம். ஆனால் என்னென்னு சொன்னால் இது வந்து டேங்க் வந்து பதிவாக இருக்குது. டேங்கை வந்து நாங்கள் அந்த டேங்கோட உயரத்துக்கு உண்மையாக 5 ஷவர் கொடுக்க உண்மையாக டேங்கோட மட்டன் வந்து கிட்டத்தட்ட இவ்வளோ உயரத்துலாம் இருக்குது. ஆனால் இவ்வளோ உயரத்துக்கு கொடுக்கணும்னு சொன்னேன். என்னென்னு சொன்னால் ப்ரெஷர் மோட்டர் ஆட் பண்ணி கொடுக்கலாம். அதுவும் ப்ரெஷர் மோட்டர் கணக்கு டிஃப்ரெண்ட் வரைக்கும் ப்ரெஷர் மோட்டர் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு தள்ளாது. என்ன நாங்கள் இங்கே தண்ணி மூவ்மெண்ட்னா தான் ப்ரெஷர் மோட்டர் ஒர்க் பண்ணும். ஆட்டோமேட்டிக் தானே, தண்ணியில் ஒரு மூவ்மெண்ட் இருந்தால் ப்ரெஷர் மோட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ணும். மற்றபடி ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் வழியாக அந்த இங்கே திறந்தோடனே யார் இங்கே இழுக்கு தள்ளோன்னு தள்ளினோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ணால் எங்களுக்கு இது வரும். நார்மல் கிராவிட்டி ஃப்ளோரில் வர தண்ணிஇந்த நான் சிங்களவங்களுக்கு காட்டினேன். அது அப்படி தான் இதை பாருங்க இவ்வளோ ஃபோர்ஸாக இருக்கும். அது மாதிரி சவரையும் பாருங்க.
ப்ரெஷர் மோட்டர் ஆட் பண்ணபடி தான் இவ்வளவு. அதே மாதிரி சிங்கன் இதுலையும் என்ன சொல்றது வாஷ் மிஷின்ல பார்த்தீங்கன்னு சொன்னாங்க. இது இந்த முறை வந்து நாங்கள் என்ன சொல்றது இதில் வந்து வளமையாக வந்து பார்த்தீங்கன்னா ரொசல் பிராண்ட் தான் கொமெண்ட் யூஸ் பண்ணினாங்க. இதில் வந்து கொஞ்சம் இந்த லக்ஸரி ஸ்பேஸ் லுக் கொண்டு கொடுக்குது. இந்த இது எங்களை 15 வருஷம் வாரண்டியும் தராங்க எங்களுக்கு. அதில் வந்து இந்த முறை இந்த ஒட்டோண்டோ பிராண்ட் அந்த ப்ரைஸுக்கு எங்களுக்கு இப்போ இதே மாதிரி நாங்கள் இதில் பார்க்க போனோம் ரொசலில் பார்க்க போனோம்னு சொன்னால் கொஞ்சம் ப்ரைஸ் கூடவே இருக்கு. அதால நாங்கள் லோ பட்ஜெட் அதுக்கேற்ற இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து நாங்கள் கீழே போனோம்னா இப்போ இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பால்கனி வியூ பார்க்க இல்லாமல் ஒரு அளவான வீடை தான் செய்திருக்கிறோம். ஆனால் அவன் இடத்துக்கு ஏற்ற யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல வச்சுக்கணும் நாங்கள் இதில் எல்லாத்தையும் செய்கிறன்றது வந்து எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கு. யோசிச்சு பாருங்க இந்த வீட்டை மெட்டீரியல் போகிறதுக்கும் இவ்வளோ இடம் தான். இந்த இடத்துக்கு மெட்டீரியலும் போடணும், வேக்கும் செய்யணும், பெரிய கஷ்டப்பட்டு தான் செய்து நாங்கள். இந்த அந்த கல்வி வேலை எல்லாமே நீங்கள் தான் செய்யணும்? இல்லை நாங்கள் இந்த அதை சும்மா டிசைன் பண்ணி முன்னுக்கு இதெல்லாம் செய்து ஃப்ளோ பெயிண்ட் அடித்து கொடுத்துருக்குறோம். ரெண்டே தான் பெயிண்ட் அடிச்சுக்க நீட்டாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே என்ன ஒரு காரோட பார்க்கிங் ஸ்பேஸ் மாதிரி தான் செய்து நாங்கள் கிட்ட பெரிய ஸ்பேஸாக இருக்கேன். சரி உண்மையிலே அவ 4 குளம் போட்டு செய்யணும்னு நாங்கள் இந்த ஒரு குளத்தை நிப்பாட்டி இவ்வளோ ஸ்பேனில் செய்து வச்சுக்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 16 அடி அகலத்தில் ஸ்பேனை கொடுத்து செய்து வச்சுக்கிறோம். ரெண்டா ஒரு சின்ன வேகனார் போய் வைக்கலாம், பெரிய கார் வந்து திரும்ப தானே ஒரு கணக்கான வேகனார்ண்டா அப்படியே கொண்டு நிப்பாட்டி போட்டு இப்போ திருப்பி போயிருக்கேன்னு நம்மளை எடுத்துக்கொண்டு போகல. அந்த செட்டப்புக்கு தான் ஓரளவு கெஸ் பண்ணி செய்து நாங்கள். ஆனால் கீழேயும் அதே மாதிரி ஒரு ரூம் வருது உங்களுக்கு மேலே பாவைக்குன்னு. இது வந்து உண்மையிலே என்ன சின்ன ஒரு ஃபேன் தான் கொடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த கைக்கு என்னென்னா இந்த வீட்டுண்ட இதை விட இந்த வீட்டுண்ட உயரத்தை உயர்த்தினா அந்த வீட்டுக்கு அது வடிவில்லாமல் போயிடும். அதால இந்த வீட்டுண்ட பிளாட் வந்து எங்களுக்கு கடைசியில் கையில் முட்டாது அப்படி தான். ஆனால் இதை விட உண்மையிலே ஒரிஜினலாக நாங்கள் வளமையான பிளாட் செட் செய்யறது கிட்டத்தட்ட 10 அடிக்கு செய்யும். ஆனால் இது கிட்டத்தட்ட 8 அடி வரதுக்கு செய்து வச்சுக்கிறோம். என்ன காரணம் வந்து விளங்கையில் என்னத்துக்கான பாதிச்சு போட்டு ஒரு வீடுனா முன்பக்க செக்ஷனை மட்டும் செய்கிறபடியே தான் இந்த செக்ஷன். அது நான் இதில் ரேட் நம்ம வரைக்கும் காய்ச்சி விட்டு சொன்ன நீ குறைச்சி எடுத்துனாங்க. இப்படியான சில இதுகளால் தான் அதுக்கு குறைச்சி எடுத்துனாங்க. ஆனால் இப்போ இந்த வீடு பார்க்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இப்போ அந்த பின்னால் உள்ள வீடை இடித்தாலும் இந்த வீடு இடிக்க தேவையில்லை. அப்படித்தான் செய்து கொடுத்துருக்கு. அந்த பக்கத்தில் வச்சுக்கொண்டு செய்து நாங்கள் ஒழிய இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. இதுவும் அதே மாதிரி தான் நல்ல 3 அடி கதவு போட்டு கொடுத்துருக்குறோம். எல்லாமே பனி முதிரை மரம் தான் கொடுத்துருக்கு. இன்னும் சைனிங் முதிரை மரத்துக்கு சைனிங் பனி. தேக்க மரத்துக்கு இது தேக்க மரத்துக்கு வந்து மேட் ஃபினிஷிங் தான் நல்லா இருக்கு. ஆனால் முதிரை மரத்துக்கு வானிஷ் தான் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு இந்த அலையில வாடுறது. இது வன்னி முதிரை என்ன எல்லாமே வன்னி முதிரை தான் இருக்கு. ப்ரைஸ்லேயே வித்தியாசம் இருக்குது. வன்னி முதிரை விலை கூட, குழம்பு முதிரை விலை குறைவு. அது மாதிரி தேக்க மரத்தில் வன்னி தேக்கு வந்து விலை கூட, குழம்பு தேக்கு வந்து விலை குறைவு. எல்லாருக்குமே பார்த்து கண்டுபிடிக்கலாம். ஆனால் பேரத்தை வச்சு பிடிக்கலாம். பழைய இந்த பேரத்தை வச்சு பிடிக்கலாம். இது வன்னி தேக்கு வன்னி முதிரைலாம் நல்ல பேரமாக இருக்கும். இதெல்லாம் பேரம் குறைவாக இருக்கும். இது குழம்பு தேக்கு வன்னியை தவிர மற்ற எல்லாத்தையும் நாங்கள் இன்ஜின் சொல்கிறது கொழும்பு இது சாமான் தான் சொல்கிறது. அதான் வேறு மாவட்டங்கள்லேருந்து வர்றது என்ன அங்கே வந்து அந்த ஆத்தங்கரையில் நிற்கிற மரங்களை தான் வெட்டுறது. அப்போ அது வந்து ஒரு தண்ணியை குடிச்சு டப்புன்னு பெருசாகி வளர்ந்துடும். வன்னி மரத்தில் வந்து காட்டு கண்டு அப்படி தண்ணியல் இல்லாமல் அந்த மழை காலங்களில் இருக்க தண்ணியில் மட்டும் யூஸ் பண்ணி வளர்றதில்ல. நல்ல இது எத்தனை அடி சைஸ்? இது வந்து 10 அடிக்கு 10 அடி. 10 அடிக்கு 10 நல்ல ஸ்பேஸ். அதான் கிட்ட மேலே 2 ரூம் பார்த்துனாங்க, கீழே ஒரு ரூம் பார்த்தாங்க, ஒரு இது பார்த்துட்டு வைக்க ஒரு கிச்சனையும் செய்து கொடுத்தாங்க. மொத்தமாக கிச்சன் உள்ளுக்கு பழைய கிச்சனையும் மாடிஃபை பண்ணி கொடுத்தாங்க. இந்த இதைத்தான் உங்களுக்கு அப்போதே சொன்னேன். உங்களுக்கு இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னேன் பழைய வீடு சரி. இது முன்கதவு பழைய கதவா? இது பழைய கதவு வேண்டிய கதவு தான். இப்போ பார்த்தீங்கன்னா பல உள்ளுக்க பள்ளம். இந்த பாருங்க சரியான என்னடா இதுல இருந்து இதே இப்போ எவ்வளவு பள்ளம் இருக்கு அந்த அளவுக்கு உயர்த்தி தான் அடுத்த வீடு கட்டணும். அந்த வீடு பட்டைகளா சாத்திர முறைப்படியும் அந்த வீடு தான் உயரமா இருக்கணும். இதே இன்னொரு குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த வீடு இடிச்சு கட்ட போயிடும். அப்போ இடிச்சு கட்டேன்னு சொல்றது இதை விட 6 இன்ச்சு உயர்த்தணும். உயர்த்தினா இப்போ நாங்கள் இப்பவே நாங்கள் இதை பதிச்சு இருந்தால் வைக்காத பெரிய யோசனை இல்லாமல் அதனால இந்த வீடை உயர்த்தி செய்து கொடுத்துனாங்க. அந்த வீடை செய்ய உயர்த்தைகளை கதவை வந்து அந்த உயரத்துக்கு வரும். ஆமாம் உயரத்துக்கு வரும். இது அவைந்த கோலான் இருந்தது, பழைய கோலை இருந்தது. நாங்களுக்கு இருக்க சாமானத்தை வச்சு இந்த கோலை கொஞ்சம் ஊற்றியாக்கி போட்டோம். அப்போ அதால் சும்மா இதுக்கு நோம்பலாக ஒரு பெயிண்ட் கொடுத்து சீலிங்களுக்கு நோம்பலாக பெயிண்ட் கொடுத்து செய்து இருந்த சீலிங் அதெல்லாம் இருந்த சீலிங். நாங்கள் இதில் வந்து இந்த வேலையுமே செய்யலை, ஜஸ்ட் பெயிண்ட் மட்டும் செய்து கொடுத்தாங்க. என்னென்னா நாங்களே ஊற்றியாக்கி நாங்களானே அப்போ நாங்களே அதை செய்து கொடுக்கணுன்றதுக்கான செய்து கொடுத்தாங்க. இனி வாங்க உங்களுக்கு அடுத்து இது உண்மையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே இந்த நாங்கள் வீட்டை செய்து கொடுக்கணுன்ற தேவை இருந்தது. குறிப்பிட்ட பட்ஜெட் சொல்லியிருந்தது. அப்போ அந்த பட்ஜெட்டுக்கு முடிக்கணும் பண்ணுறதுக்காண்டி இந்த கிச்சனை நாங்கள் இப்படி செய்திருந்தாங்க. இது வந்து மேலே சீமெண்ட் தட்டு போட்டு தான் செய்திருக்கலாம்.
இது வந்து கிரனைட் டாப் இல்ல, இது வந்து டைல்ஸ். டைல்ஸுக்கு ஓகே ஓகே பிளாக் சிமெண்ட் தட்டுக்கு டைல்ஸ் போட்டு கீழே வந்து தேக்கில் ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஒன்று செய்து கொடுத்துருக்குறோம். இது கீழே வந்துருக்கிற இந்த கபோர்ட் இதெல்லாம் வந்து தேக்கு மேலே பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குது, இந்த மரம் எப்படி இருக்குது? தேக்கை விட எனக்கு வித்தியாசம் இருக்குன்னு சொல்லுவோம், கொஞ்சம் டிஃப்ரெண்டாக. உண்மையிலேயே நாங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து இந்த மெலனின் போர்டுன்னு சொல்லி அதை பாவிச்சிருக்கிறோம். இது வந்துமே சரியான கோஸ்ட் குறைவான போர்டு, கோஸ்ட் குறைய முடியும். ஆனால் என்னடா இதுவரை நான் உண்மையிலே பாவிக்கல, இதுக்கு நான் புரண்டி கொடுக்கல. இதுக்கு நாங்கள் என்ன இதில் வந்து ஒரு டேமேஜ் ஒன்று வந்ததுன்னு சொன்னால் நான் சொன்ன அந்த பழைய பிரச்சனை இருக்கும், ஊதில் பிரச்சனை, இந்த பிரச்சனை. ஆனால் என்னென்னா இது மேலே கொடுத்தபடியாக பெரிய அளவு அந்த டேமேஜ் குறைவாக இருக்குன்னு தானே, கீழே தான் டேமேஜ் பண்ணணும். அதுக்கு தான் கீழே ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்க மரத்தில் கொடுத்து கொண்டு அந்த பட்ஜெட்டை கவர் பண்ணி அந்த கிச்சனும் அவைக்கு சாட்டிஸ்ஃபையாக ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருக்கணும். அது அப்படி தானே. இப்போ ஒரு இந்த தேவையே நாங்கள் புது செய்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை தனியாக முடிச்சுட்டு இதை விட்டுட்டு இதுவுமே செய்த சொல்லி பெருசாக இதுவுமே இதை செய்ததை சொல்லி பெருசாக கேட்கலைங்க. ஆனால் எனக்கு இவ்வளோ செய்து கொடுத்து போட்டு இந்த என்ன சொல்கிறது ஒரு அரைகுறையில் விட்டுட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங். அப்போ நான் சொன்னேன் இல்லை பிரச்சனை இல்லை, ஒரு சின்ன பட்ஜெட்டோட உங்களுக்கு மேலான கபட்டையும் செய்து தருவேன்னு சொல்லி சொன்னேன். உண்மையை நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மெலனின் போர்ட் நீங்கள் இதுவரை நான் ஒரு பண்டிகை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த மெலனின் போர்ட் நான் பாவிச்சது ஃபர்ஸ்ட் டைமே இந்த வீடு தான் பார்க்குறேன். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 2 கலருக்கும் உங்களுக்கு பெரிய வித்தியாசம் தெரியாது. மச் பண்ணி கலர் அந்த கலரில் வருமா? அது அந்த கலரில் வருது, இந்த கலர் வருது. இந்த பெயிண்ட் இது வந்து நாங்கள் என்ன சொல்கிறது மேட் ஃபினிஷிங் செய்து நாங்கள் இது வந்து வானிஸ் இல்லை, மேட் ஃபினிஷிங் தான் செய்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரியே இருக்குது கலர் கிட்டத்தட்ட. அப்போ இதில் வந்து இப்போ இது நார்மலாக நாங்கள் அங்கே செய்கிற மாதிரி ஒரு தட்டெல்லாம் வச்சு இதுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நாங்கள் பெயிண்ட் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த ஏஜ் இருக்கு தானே, இந்த ஏஜ் வந்து வெட்டுறது இப்போ பெரிய ஒரு 8 போட்டு தான் வேற. அப்போ இதை வெட்டி போட்டு இதுக்கு ஒரு ஸ்டிக்கரும் கம்மும் போட்டு இது ஒரு ஸ்டிக்கர் ஒன்று வேறு, அந்த ஸ்டிக்கர் ஒட்டிக்கும். ஸ்டிக்கர் இது ஸ்டிக்கர் இது தட்டும் அதெல்லாம் கொடுத்து வச்சுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் அதே தான். இந்த நீங்கள் விட்டாங்கன்னா என்ன சொல்கிறது எல்லாமே போய் சாத்தும் இல்லை. ஆனால் இது வந்து சரியான வெயிட்லெஸ், பேரமே இருக்கா. உண்மையில இது சரியான கோர்ஸ் குறைவை தான் முடிச்சு கொடுத்தாங்க. தண்ணியில் பட்டா கொஞ்சம் இந்த கிச்சன் வந்து பழைய கிச்சன். இது வந்து சிவர்கள் எல்லாம் ஒரு ஒழுங்கு இல்லாம இருந்தது. அப்ப அதால முழு சிவரும் கொத்தி திருப்பி பூசி இந்த வயரிங் எல்லாம் திருப்பி செய்து டைல்ஸ் ஃபுல்லா இந்த ஃப்ளோர் பாத்தீங்கன்னா அந்த ஃப்ளோரை கூட இந்த ஃப்ளோர் உயர்த்தி செய்திருக்கு. அந்த ஃப்ளோரை உயர்த்தி இதுக்கு டைல்ஸ் போட்டு கொடுத்து இந்த கிச்சன் செட்டப் ஃபுல்லாவே செய்து கொடுத்தாங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இப்போ உண்மையிலே இந்த எங்களுக்கு வந்து 10 அடி தான் டைல்ஸ் வரும். இதில் ஜாயிண்டோட போட்டு தான் கொடுக்குறோம். ஜாயிண்டை பின்னுக்கு போட்டு அந்த பின்னுக்கு தான் அந்த ஜாயிண்டை போட்டிருக்கோம். பின்னுக்கு போட்டு இந்த நாங்கள் கிரனைட்டுன்ற அளவுக்கே தான் இந்த செய்து நாங்கள் செய்துவோம். இப்போ இந்த முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இதில் ஃப்ரேம் ஒர்க் இந்த சிமெண்ட் தட்டை தெரியாத மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒன்று கொடுத்துருக்குறோம். ஃப்ரேம் ஒன்று கொடுத்து கீழே கபோர்ட் சிஸ்டம் அதே மாதிரியே கொடுத்துருக்குறோம். கீழே நோமலாக என்ன? ஆமாம் நார்மல் கபோர்ட் மாதிரி. ஆமாம் வளமையாக நாங்கள் கொடுக்குற மாதிரியே இதுக்கு கேஸ் ஸ்டவ் வச்சு கொடுத்துருக்குறோம். இது வந்து அந்த இது செட்டப் அதுவும் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி கீழே வந்து இந்த பாட்டில் கப்புகள் பிளேட்டுகள் வைக்கக்கூடிய பிளேட் வைக்க கொடுத்துருக்குறோம். இங்கெல்லாம் கேண்டிஸ்மா ஓப்பன் இது வந்து மைக்ரோ ஓவன் கொடுத்துருக்கோம். இந்த செட்டப்புக்கு இதை வைக்கக்கூடிய மாதிரி இருக்கு இல்லை, அதால் மைக்ரோ ஓவனை கீழே கொடுத்து வச்சுக்கலாம். இது வந்து நார்மல் சிங் தான். இது வந்து இது நார்மலாக அங்கே தண்ணி பார்த்தீங்கன்னா தண்ணி வர்ற வேகம் அப்போதான் நீங்கள் அதை மேலே பார்த்ததுன்னு இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது வந்து டேங்கில் ப்ரெஷரில் வாழ்றதுங்க வேகம் தான் இது. ப்ரெஷர் மோட்டர் ஆட் பண்ணினோம்னு சொன்னால் இது வந்து இந்த வேர்க் வந்து ஒரே மாதிரி இருக்கும். இஞ்சல் பக்கம் கபோர்ட் அடிக்கல ஒரே மாதிரி இருக்கும்ன்றதுக்காண்டி பிளேன் போர்ட்டை மட்டும் அடிச்சிருக்கு. அந்த கல்யாண பிளேன் பலகை அடிச்ச மாதிரி இதுக்கு இந்த போர்டு அப்படியே பிளேனாகவே அடிச்சு கொடுத்துருக்கேன். அப்போ பார்க்க உங்களுக்கு ஒரே ஷேப்பாக இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த லைனுக்கு அப்படியே வரும். ஆமாம் அதில் அந்த அது மேலே வந்து என்னத்துக்கு அதை கொடுத்துருக்கோம்னு சொன்னால் அந்த இதில் குக்கர் போட்ஸில் பைப் வந்து வெளியில் போகுது. முன்னுக்கு ஒரு செக்ஷன் வந்து அதை இங்கே பார்க்க தெரியக்கூடாதுன்றதுக்காண்டி தான் அந்த ஒரே மாதிரி இருக்கட்டும்னு சொல்லி மேலே மறைச்சிருக்கிறேன். இது நீங்கள் நார்மலாக எல்லா இதுக்கும் பாவிக்கிறேன் பாவிக்கிறேன் வளமையாக பாவிக்கிறது தான். இது பார்த்தீங்கன்னா சதங்கே தானே ஃபுல் அண்ட் ஃபுல் இழுத்து வழியில் தான் இல்லை. இது ஸ்வீட் இதில் கூட்டி குறைக்கலாம். லைட் இருக்குது, லைட் போட்டு நிப்பாட்டக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்துட்டு வளமையான இந்த 2 பேர் 4 பேனரை கூட 2 பேனர் வந்து வீட்டுக்காரில் இருக்கும் அந்த கம்ஃபர்டபுளாக இருக்கும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சில பேர் 4 பேர் மட்டும் இருக்கிறதுக்காக 4 கொடுக்குறாங்க. இதை இழுத்தா பாருங்க உங்களுக்கு இது இப்போ வைக்க தெரியாது. முதல் வைக்க தெரிஞ்சதுக்கு இப்போ வைக்க தெரியாது உங்களுக்கு. ஏன்னா அது முழு வைக்கையும் இழுத்து மேலே எடுத்துட்டு இந்த கிச்சனும் அந்த வீட்டு பட்ஜெட்டோடய
ஃபுல் அண்ட் ஃபுல்லே இதோட செய்து கொடுத்தாங்க. ஓகே தர்ஷன், இப்போ இது இந்த கிச்சன் செட்டப் இந்த இதுக்கு மட்டும் பட்ஜெட் என்ன மாதிரி முடிஞ்சிருக்கும்? உண்மையிலே இப்போ இந்த செட்டப்புக்கு மட்டுமேட்டுக்கே சொல்லக்கூடிய வேண்டிய இந்த கிச்சன் ஆச்சுன்னா நம்மளுக்கு இந்த பிளாஸ்டரிங் செய்து இந்த ஃப்ளோர் கான்கிரீட் போட்டு டைல்ஸ் போட்டு ஃபுல் பெயிண்டிங் செய்து இது பழைய சீலிங் தான், இந்த பழைய சீலிங் தான், பழைய சீலிங். இந்த தட்டு போட்டு இந்த இப்படி ஒரு செட்டப் செய்து மேலே ஃப்ரேம் ஒர்க் எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட 12 லட்சம் முடியும். இதுக்கு முடியும் எல்லா வேலையும் சேர்த்து, சகல வேலையும் சேர்த்து. ஆனால் என்னென்னா ஆனால் ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னால் நம்மளுக்கு இப்போ எல்லா இடம் உண்மையிலேயே பண்ணுறதுக்கு நாங்கள் இதே இப்போ கிட்டத்தட்ட அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டில் அடித்து செய்வோம்னு சொன்னால் இந்த செக்ஷனுக்கு மட்டும் 12 லட்சம் முடிஞ்சிடும். அதுக்கு மட்டும் இது இப்போ என்ன சொல்கிறது, அந்த செக்ஷனோட சேர்த்து அவைக்கு இந்த கபோர்டு எல்லாத்தோடையும் சேர்த்து இந்த சிவரை கொத்தி திருப்பி பிளாஸ்டர் பண்ணி திருப்பி பெயிண்ட் பண்ணி ஃப்ளோருக்கு டைல் போட்டு கான்கிரீட் போட்டு எல்லாம் சேர்த்து தான் இதுக்கு வந்து 12 லட்சம் நாங்கள் கால் பண்ணுறோம். ரைட். இப்போ நாங்கள் ஒரு பட்ஜெட்டாக இருக்கும். இது என்னென்ன அண்ணா அவரால் ஃபாரினில் இருக்கிறார், அவர் மூலமாக தான் அவராக இந்த இதில் பார்த்து என்னோட கதைச்சி செய்தது. ஆனால் என்னென்னு சொன்னால் இது இங்கே அவர் இப்போ கிட்டடியில் போய் தான் செய்யுது. அப்போ அவர் தன் அம்மாக்கள் இருக்கிற காலங்களை அப்படியே செய்யணுன்றதுக்காண்டி என் அக்கா இங்கே இருக்கிறாங்க, அதுக்காண்டி தான் செய்து கொடுத்தேன். அக்கா வீட்டுக்காருக்கு அது வேலை திருப்தியாக இருக்குது. நான் வீட்டுக்காரருக்கு கேட்டு பார்க்குறேன் கதைக்கிறதுக்கு. சரி சரி கதைச்சா அவங்க சொல்லுவாங்க. அது ரைட் ரைட். ஓகே, இது வந்து அவுட் கோலண்டபடியாக நாங்கள் இது இந்த மல்டிகலர் லைட் கொடுத்து வச்சுக்கிறோம். போம் லைட் மெட்டது கூல் லைட்னு அப்படியே சேர்ந்து. நீங்கள் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மாதிரி ஒரு கூல் லைட் இருக்குது, திருப்பி இருந்தால் போம்பைட் எரியும், திருப்பி இருந்தால் ரெண்டும் சேர்ந்து எரியும். அது மாதிரியே தான் ஒவ்வொரு இந்த லைட்டும். அது முதல் பார்த்தீங்கன்னா தனியாக பல்ப் மட்டும் எரியும். இப்போ இந்த அவுட்லைனுக்கு ஒரு போர்டர் எரியும். இதை மட்டுமே விட்டால் கூட நைட்டுக்கு நல்லா இருக்கும். இதில் இது போட்டு இருந்து காய்ச்சி கொண்டு இருக்க நல்லா இருக்கும். ரெண்டையும் போட்டு எரிய கடைசியாக இல்லை. அதே மாதிரி தான் எல்லா நீங்கள் ஒரு லைட்டும் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு நாங்கள் நினைக்கிற இந்த 10 அடிகளை தான் நீங்கள் சாமம் பறிக்கலாம், எல்லாம் செய்யணும், லஞ்சியில். நாங்கள் அடுத்தது ரோட்டு அங்கே வாக்கள்ட படாது. சரியான கஷ்டமான நேரத்துலையும் கஷ்டமானதில் அந்த வீட்டுக்கார உண்மையிலே நல்ல அனுசரணம் கொண்டு வேணுண்டா. இப்போ சில வீட்டுக்காரண்டா இப்படி அதுக்கு போடாங்க தங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னால், நான் இவங்க நல்லா எங்களுக்கு விட்டு தந்து நீங்கள் தங்கனை வீடு தானே செய்கிறீங்க, அதை வடிவாக செய்யுங்கன்னு சொல்லி விட்டு தந்ததால் உண்மையிலேயே இதை ஒரு 4 மாதத்துக்கு முடிச்சு நாங்கள் இது மொத்தமாக 4 இடையில ஒரு மாதம் லீவ் விட்டுருந்தாங்க. ஏன்னா மழை காரணம் சொன்னேன், முதலே வைக்க சொன்னேன். மழை தொடங்கினா அந்த மழை காலத்துக்கு இந்த சின்ன இடத்துக்கு மழை கேம்பிச்சுன்னு ஒரு வேலையுமே செய்து கொடுக்கல. அதில் ஒரு மாதம் இந்த மழை இந்த இதுக்காண்டி விட்டுருந்தாங்க. அதை விட மொத்தமாக 4 மாதத்துல இந்த வீடு செய்து கொடுத்தாங்க. ஃபுல்லாக வந்து நீங்கள் மாவல் டைல்ஸ் இல்லை சகலமே எங்களோட. உண்மையிலே வீட்டுக்கார ஆசைப்படுறது நான் பார்த்து இந்த டிசைன் செய்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இப்போ இந்த சும்மா இந்த பிளேன் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறது, இந்த ஒரு கோடு வந்து ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லைன் இருக்கும், ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆங்கிள் கோடு. இது பிளேன் வேறு இருந்தால் இந்த லுக் வேறு. அந்த மாதிரி அங்கால பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி செட்டப். இந்த இதுன்ற ஜாயிண்ட் இங்கால போட்டு அந்த இந்தியாவோட டிசைனத்துக்கு அங்கே போட்டு அது மாதிரி அந்த ஒரு செங்கல் டிசைன் உண்டு. அதில் வந்தால் ஒரு வித்தியாசம் எல்லாமே ஒரே கலரில் இருந்துன்னு சொன்னால் பார்க்குறதுக்கு வித்தியாசம் இருக்குன்னு சொன்னதுக்காண்டி அதில் ஒரு செங்கல் டிசைன் கொடுத்து வச்சுக்கிறேன். மேலே ஒரு சின்ன. ஆனால் இதில் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் எல்லாமே கான்கிரீட் பிளாட் தான். ஆனால் பின்பக்கத்துக்கு அவ்வளோத்துக்கு என்ன செய்யணும்னா ஒரு கூரை சரிவாக போட்டு அங்கே போய் நீரோடியில் அமைச்சு தண்ணி எடுக்கிறேன். வெளியிலேருந்து பார்த்தா கிடன் ரூஃப்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ இது என்ன சொல்கிறது, இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிடன் ரூஃப்னு சொல்லுவாங்க. அதாவது ரூஃப் வந்து தெரியாது வெளியில், சைட்டுக்கெல்லாம் சிவரை காட்டி நாங்கள் செய்து கொள்வோம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ஒரு வோம்பைட் அந்த கேபிள் இதுக்கு வோம்பைட்டில் கொடுத்து வச்சுக்கிறோம். அந்த அதில் ஒரு அது எல்லாமே வோம்பைட்லாம் கொடுத்து வச்சுக்கோங்க. காரணம்னா இரவில் வந்து வோம்பைட் வந்து நல்லா இருக்கும் பார்க்குறது. மல்டி கலர் வந்து எல்லாருக்குமே பிடிக்காது. மேலே வோம்பைட்டை கொடுத்தபடியே நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அது நல்ல பிரைட்னஸாக தெரியக்க இன்னும் நல்லா இருக்கும். உனக்கு தான் ஒரு செக்ஷன் லைட் கொடுத்து ஃபுல்லாக அவைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இது கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். அவை எதிர்பார்த்த விட நல்லா தான் கொடுத்துருக்கேன். உண்மையிலே கேண்டோ பண்ணுறதுக்கு 2 நாள் கிடக்குது. அதான் சொன்னேன் உண்மையிலே நான் கொழும்புக்கு போகிற இருக்கிறதால வீடு பாவிக்கொள்ளிக்கிட்டா வீடியோ எடுத்துக்கொள்ளல. அதுக்காண்டி தான் இன்றைக்கு வந்தேன். இல்லாட்டி அந்த பிள்ளையார் மேலே பூட்டினா இன்னும் இந்த டிசைன் நல்லா இருக்கும் பார்க்க. இது இந்த பட்ஜெட் வந்து சரியான குறைவு என்ன சொன்னீங்க? இந்த பட்ஜெட் சொல்லலாம். என்ன காரணம்னா சொன்னேன் உங்களுக்கு அந்த என்ன அது ஒரு தெரிஞ்ச ஒரு ஆக்கள் என்ன தேடி வந்த ஆக்கள்ன்றதால செய்து நான் எஃப்னால இந்த பட்ஜெட் ஒரு தடவை செய்திருக்க மாட்டாங்கன்னு நான் சரியான குறைவு அதான் அமௌண்ட் சொல்லியிருக்கேன் தானே. நான் என்ன சொல்கிறது சரியான குறைவு. இந்த அமௌண்ட்டுக்கு வந்து இந்த நிலைமையில் செய்கிறன்றது வந்து இவ்வளவு, அதாவது எல்லா வசதி கம்ப்ளீஷனோடையும் செய்கிறன்றது வந்து தெரிஞ்சு இதில் ஒரு குறை இல்லை. நீங்கள் ஒரு புது வீட்டில் நீங்கள் பார்க்க சகலதுமே இதில் இருக்குது. ஒரு வேலையுமே குறைவிடலை. ஒரு கிட்டத்தட்ட ஒரு வீட்டுக்குரிய சகலதுமே வந்து இதில் கொடுத்துருக்கோம். 3 ரூம் இருக்குது, ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது, ஒரு அவுட் ஹோல் இருக்குது, அதோட ஒரு கிச்சன் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் வீட்டை முழுமையாக செய்திருக்கேன் இதில். அந்த 4 மாதத்துக்கு செய்கிறன்றது வந்து தெரிந்தானே எவ்வளோ கஷ்டமாக இருக்குமென்னு சொல்லி. கிட்டத்தட்ட 5 மாதம். சரி, அந்த நீங்கள் அந்த ஒரு மாதத்தை கவுண்ட் பண்ணால் கூட 5 மாதத்துல இந்த வீட்டை நாங்கள் செய்வோம். இப்போ நீங்கள் இது அமைச்சு கொண்டது வந்து இப்போ காணியை வந்து பார்த்தீங்கன்னா மட்டமான காணியை நாங்கள் பார்த்தீங்க இடம் இல்லை, இங்கெல்லாம் இடம் இல்லை, குறுகிய இடம். நீங்கள் கட்டினது வந்து எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வந்து இவ்வளோ வந்து? இது வந்து கிட்டத்தட்ட இது மேலான கீழான சேர்த்து 800 ஸ்கொயர் ஃபீட்.
மேலே கீழே 400 ஸ்கொயர் ஃபீட், மேலே 400 ஸ்கொயர் ஃபீட். அதாவது வந்து இந்த சன்செட்டை விட்டு சொல்கிறேன்னா, சன்செட்டை விட்டு வளமே எல்லாருமே வந்து இப்போ ஒரு ட்ரெண்டிங்கில் எல்லாருமே செய்யணும் சன்செட்டையும் வளர்ந்து போட்டு அதுக்கும் காசு இருக்கு. நாங்கள் சன்செட் இல்லை. ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்ன மாதிரி எடுக்கிறீங்க அதே மாதிரி சொல்லிவிடுங்க. ஸ்கொயர் ஃபீட் எப்படின்னா உண்மையிலே இந்த ஸ்கொயர் ஃபீட்ன்றது வந்து இந்த குளம் இருக்குது தானே, இந்த குளத்துல இருந்து அந்த குளம் வரையும் தான் அளவு பார்க்குறோம். அதாவது 32 அடினா அந்த குளத்துக்கு குளம் தான் இந்த 32 அடி நிலம் இருக்கு. அகலம் வந்து அந்த அதே மாதிரி இந்த குளத்துக்கும் பின் குளத்துக்கு முடியல இருக்கிறது தான் பார்க்குறோம். ஆனால் அப்ஸ்டேருக்கு போய்க்கிட்ட சன்செட் கேல்குலேட் பண்ணுவோம். எப்படின்னு கேட்டால் இந்த அதாவது இது 400 ஸ்கொயர் ஃபீட், மேலே 400 ஸ்கொயர் ஃபீட். இந்த சன்செட்டுக்கு வந்து அதில் ஹாஃப் ப்ரைஸ் எடுப்போம். ஒரு இதை 10,000 ரூபா எடுத்தோம்னா சன்செட்டுக்கு வந்து 5,000 ரூபா எடுப்போம் ஸ்கொயர் ஃபீட். என்ன காரணம் சொன்னால் சன்செட்டில் எங்களுக்கு ஃபுல் வேலையும் இல்லை தானே, ஜஸ்ட் இந்த கேண்ட்ரைல் ஒர்க், அந்த போட் அப்ரூவிங் ஒர்க், அந்த டைல் ஒர்க் அவ்வளோதான் இருக்க போகிறோம். அதால் நாங்கள் சன்செட்டுக்கு வந்து ஹாஃப் ப்ரைஸும் வீட்டுக்கு வந்து என்ன சொல்ல ஃபுல் ப்ரைஸும் எடுக்கிறோம். இப்போ மொட்டை மாடி என்று விதைக்கல அது வந்து ஹாஃப் ப்ரைஸ் தான் கிட்டத்தட்ட வரும். ஹாஃப் ப்ரைஸை விடவே சில குறைக்கலாமே சொல்லுங்க. வெளிப்பக்கத்துக்கு மட்டும் தானே ஹேண்ட்ரைல் வரப்போகுது, உள்ளுக்கெல்லாம் ஹேண்ட்ரைல் வராது. உள்ளுக்க ஜஸ்ட் போட் அப்ரூவிங்கும் டைலிங் மட்டும் தான் வரப்போகுதுன்னு. அப்போ அதால் வந்து அதை குறைய எடுக்கலாம். ஆனால் சில உயரம் கூட கூட நாங்கள் தெரியும் தானே, சாமானை கொண்டு போகணும், ஒர்க்கர்ஸ் வந்து செய்யணும். இப்போ சில அவ்வளோ அந்த அது கீழே இதுக்கு எல்லாமே கிட்டத்தட்ட கீழே தான் சேரம் போட்டு அவ்வளோ ஒரு ஜாயிண்ட் ஒன்று போடாமல் செய்யணுன்றதுக்காண்டி கீழே இருந்தே சேரம் போட்டு செய்து நாங்கள். அப்போ அப்படி அந்த ஒவ்வொரு தேவை கேட்க வந்து அதில் ப்ரைஸ்கள் மாறுபட்டு கொண்டு போகும். அது மாதிரி இப்போ ட்ரிங்கோவில் ப்ரொஜெக்ட் தொடங்கியிருக்கீங்க கூடக்கு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என்ன உண்மையிலே அது எங்கள்கிட்ட இது என்ன சொல்கிறது, ஒரு ஒரு வேண்டிய ஒரு ஆள் சொல்லி முன்னால் யாழ்ப்பாணத்துலேருந்து நான் ஃபஸ்ட் டைமாக வெளி மாவட்டத்துக்கு போய் செய்கிறது அதுதான் முதல்ல. இப்போ அடுத்த கிழமை வாங்க நாங்கள் போய் பார்ப்போம் அதை நேரில். ஒரு அப்ஸ்டேர் வீடு ஒன்று தான் தொடங்கி இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதம் தொடங்கி போய் கிட்டத்தட்ட பிளிம்பையும் போட்டுட்டு இன்றைக்கு அத்திவாரத்துக்குள்ள மண் போட்டு கொண்டு இருக்கேன். அதிகம் வந்து எங்கள்கிட்ட காணொலியில் பார்த்துட்டு வெளி மாவட்டத்தில் இந்த மெட்டிகளோ அப் கண்ட்ரி கூட கால் பண்ணி கேட்டு எனக்கு என்னென்னா நான் மேலே இப்போ வந்து தமிழ் மாவட்டம் மட்டும்தான் செய்கிறதுன்ற ஐடியா இருக்குது. என்னடா ஒன்று எங்களோட ஒர்க்கர்ஸுக்கு வந்து லாங்குவேஜ் பிரச்சனையாக இருக்கலாம், என்னோடதுக்கு போய்க்க லாங்குவேஜ் பிரச்சனை, அவங்களுக்கு வேறு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கும். அப்போ அதுகளால் நான் இப்போதைக்கு தமிழ் மாவட்டம் ஃபுல்லாக செய்து கொண்டிருக்கு. இப்போ அப் கண்ட்ரியும் வந்து மலைப்பிரதேசம் அதுண்ட கட்டுமான இது வித்தியாசம். எங்கள்கிட்ட லேபர்ஸை வச்சுக்கொண்டு அங்கே செய்யலாம். அது அங்கே உள்ள லேபர்ஸை இப்போ நாங்கள் எல்லாருக்குமே அட்வைஸ் பண்ணலாம். ஆனால் அங்கே உள்ள லேபர்ஸை எடுத்துக்கொண்டு எங்கள்கிட்ட இந்த அதாவது சமதரையான நிலத்தில் செய்து பழகினாங்க. திடீரென்று கொண்டே நாங்கள் அப் கண்ட்ரியில் விட்டு அவையால் அதை நாங்கள் செய்யலாம். ஆனால் எங்களுக்கு டைம் கூட எடுக்கும், அதில் கோஸ்ட் கூட முடியும். அங்கே உள்ள அதை பழையனவை வச்சு அதை ட்ரீட் பண்ணி செய்கிறது வந்து எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதிகமாக நாங்கள் அதான் அப் கண்ட்ரி இப்போதைக்கு வந்து இப்போ ரிங்கோ விடுதலை உண்மையிலே பார்த்தீங்கன்னா இப்போ வேற சொல்லி கொண்டு வந்தேன் ரத்மானாலேருந்து வரேன்னா இப்போ கிட்டத்தட்ட 3 தடவை என்னோட கழிச்சிட்டார். கட்டாயம் நீங்கள் தான் 7 மாதம் வரோம், நீங்கள் வரணும் வந்து செய்திடணும்னு சொல்லி. ரைட் ஓகே தான். அப்போ அதே மாதிரி இப்போ அதிகமாக நாங்களும் உங்களை கண்டெக்ட் பண்ணணும். உங்களை கண்டெக்ட் நம்பருக்கு அப்படின்னா உங்களோட நம்பரை சொல்கிறீங்களா? நம்பர் 077 81 55 233. ரைட், 1 நம்பர் நான் கண்டெக்ட் நம்பரும் போடுறேன். அது மாதிரி ஒரு இதொண்டு எனக்கு விளக்கம் ஒன்று தரணும். என்ன காணொலியில் நான் தனி ஒரு காணொலியாக செய்வோம். அந்த சீமேந்தின் தரம் அந்த 107 நாங்களாம் நாங்கள் நினைக்கிறோம் சொன்னாங்க. மேலே வந்து இந்த சீமேந்தின் செட்டில்மெண்ட் டைமும் அந்த குறிப்பிட்ட அதாவது 28 நாளைக்கு அப்புறம் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்க இல்லாட்டி இந்த 14 நாளுக்கு அப்புறம் செட்டில்மெண்ட் பண்ணி பார்க்க எல்லாத்துக்கும் சீமெந்து தரவும் ஒரே மாதிரி இருக்கலாம், சரிதானே? ஆனால் இப்போ நீங்கள் எப்படின்னு சொன்னால் 107 சீமெந்துக்கும் 1247 சீமெந்தையும் 2 வகையான சீமெந்து இருக்குது. 1247 சீமெந்துக்கு பதிலாக அதில் நம்பர்கள் கொஞ்சம் வித்தியாசமான நம்பர்களும் இருக்குது, வேறு பிராண்டில் இருக்குது. இந்த 107 சீமெந்து எப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்றைக்கு காட்டிட்டு இப்போ என்ன நீங்கள் இன்றைக்கு அத்திவாரத்தில் கீழ் கட்டு காட்டுறீங்க, நாளைக்கு அத்திவாரத்தில் மேல் கட்டு கட்ட போகிறீங்க, நாளைக்கு அதுக்கு மேலே பிளிம்பியும் போடுறீங்க, அதுக்கு அடுத்தலாம் கல் கட்டு தொடங்க போகிறீங்க. அதாவது அவருக்கு ரெஸ்ட்டே இருக்காது. அதை தொடர்ந்து எங்களுக்கு வந்து அந்த டைமுகளுக்கு அது ஃபுல்லாக செட்டில்மெண்ட் ஆகணும், இருக்கணும், சரிதானே? 1247 வந்து எங்களுக்கு அந்த எல்லாத்துக்கும் இறுகி தராது. அதாவது எங்களுக்கு இறுக்கம் வந்து அந்த நாங்கள் அடுத்த நாள் செய்கிற இதுக்கு ஏற்ற அளவுக்கு இறுக்கம் இருக்கா, அதுதான் வித்தியாசமே இருக்குது. உண்மையாக இன்ஜினியரிங் வயசாக சொன்னால் நிறைய சொல்லலாம். நான் அந்த விளக்கம் சொன்னால் கேட்குற எல்லாரும் இன்ஜினியரிங் நாலேஜோட கேட்பீங்கன்னு சொல்லி அதனால் அந்த விளக்கம் நான் சொல்ல வரையில. எல்லாருக்கும் விளங்க மாதிரி சொன்னேன்னா எங்களுக்கு அடுத்த நாள் நாங்கள் அதை கல்ல மேலே கட்டணும். 107 சீமெந்தில் நீங்கள் போட்டுட்டு இந்த கான்கிரீட்டை வந்து இப்படி மூளை வந்து உடைச்சு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் உடைக்கலாம். ஆனால் 1247 சீமெந்தில் நீங்கள் போட்டுட்டு செய்து பார்ப்பீங்க அடுத்த நாள் வந்து மூளை உடையும். அதாவது அந்த இது வந்து இன்னும் இறுகே இல்லை, இறுகிறதுக்கு வந்து டைம் தேவை இருக்கு. இதுக்குன்னு தண்ணி ஊற்ற தான் போகிறோம். அதுக்கு தான் 107 சீமெந்துக்கு வந்து தண்ணி வந்து கூடுதலாக அடிக்கும். அது வந்து கூடுதல். இது வந்து 1247 சீமெந்து வந்து தண்ணி வந்து நீங்கள் அளவா 7 நாளைக்கு அடித்தாலே ஓரளவு ஓகே என்ன மாதிரி. 107 சீமெந்துக்கு வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லே 10 நாளைக்கு மேலே வடிவாக அடிக்கணும். குறைஞ்சது 10 நாள் வடிவாக அடிக்கணும் தண்ணி. ஏன்னா வந்து ஹீட் வந்துருக்கு, இந்த ஹீட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காண்டி தான் கியூரிங்னு சொல்லுவாங்க. ரைட் சரி ஓகே. இப்போ நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, எனக்கு இந்த டவுட் ஒன்று இருந்தால் அதை கேட்டுக்கொண்டேன். ஓகே, இப்போ அடுத்தடுத்து நாங்கள் காணொலியை சந்திக்கலாம் என்ன?
இப்போ நிறைய விஷயங்கள் அதோட எனக்கு இருந்த டவுட் எல்லாம் கேட்டு தெரிஞ்சு கொண்டேன். உண்மையில் வந்து இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரினோவேஷன் இது மாதிரி என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து முன்னுக்கு கட்டிக்கும். ஆனால் அதுவும் 3 அறைகள் ஒரு கிச்சன் ஒர்க் ஹோல் எல்லாம் வந்திருக்கு. இது வந்து சரியான குறைந்த பட்ஜெட்டில் வந்து கட்டுப்பட்டுருக்கு. அது வந்து கிச்சன் நீங்கள் பார்த்துருப்பீங்களே கிச்சன் ஒர்க்கும் கண்டிப்பாக வந்து இதே மாதிரி வந்து உங்களுக்கு வீடுகள் வந்து அமைச்சுக்கொள்ளணும்னு சொன்னால் தன்சோட நம்பர் நான் வந்து டிஸ்பிளே இருந்தாரேன் டிஸ்கிரிப்ஷனில் தாரேன் வந்து தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.